ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முளை கட்டிய பச்சை பயிரில் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கப் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடியாப்ப மாவுலேயும் கொழுக்கட்டை செய்யலாம். கொழுக்கட்டை மாவுன்னு தனியாக விற்கிது, அதையும் வாங்கி செய்யலாம். நான் இது மாவு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணினது. இப்போ நம்ம நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு இதில் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடியாப்ப மாவு ரேஷன் அரிசியில் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். மேலே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பூரணம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். முளைக்கட்டின பச்சை பயிருங்க. இதை நான் குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் ஒரு பருப்பு மத்து வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய், இதெல்லாம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு தேங்காய் 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். அதை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வெள்ளை பாகு காய்ச்சிக்கலாம். ஏன்னா இப்போ வர வெள்ளத்துலலாம் நிறைய மண் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி வச்சுப்போம். இந்த வெல்லம் கம்பி பதம் வரணும் அந்த அவசியம்லாம் இல்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இந்த டைமில் ஒரு 3 ஏலக்காய் நச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பவுட்ரு பண்ணியும் போடலாம். இதே மாதிரி போட்டு நான் அந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்க போகிறோம். அதனால் இது சாப்பிடும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்ம வடித்து வச்சுக்கிட்டாச்சு அந்த வெள்ளை பாகை. இப்போ பேனில் அந்த வெள்ளை கரைசலை ஊற்றிட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்கிற அந்த முளைக்கட்டின பச்சை பயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் இந்த வெள்ளை பாகுலேயே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சு. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ பூரணம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மாவை அப்போவுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ நம்ம சப்பாத்தி பதத்துக்கு நல்லா மாவு பிணைஞ்சிக்கலாம். அப்போ தான் இந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலுமே ஹார்டாகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்போ இந்த மாதிரி மாவு பிணைகிறோம். இப்போ நம்ம கொழுக்கட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஓரமாக ஒரு வெடிப்பு கூட இல்லாமல் இவ்வளோ சூப்பராக வருதுன்னு. சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம செய்து வச்சுருக்க பூரணத்தை இதில் போட்டு கொழுக்கட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் முன்னாடியே தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கொழுக்கட்டையை வைக்கணும். ஒரு 7 மினிட்ஸ் ஆகும் இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்க்கலாம்.
கொஞ்சோண்டு கையில் தண்ணி தொட்டு பாருங்கள், ஒட்டாமல் வரணும். இப்போ கொழுக்கட்டை கரெக்டாக இருக்குது, வெந்திருக்கு. நம்மளோட சூப்பரான முளை கட்டிய பாசிப்பயிறு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த கொழுக்கட்டையை வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுனோ எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Have a nice day.